தாழ்த்தி ஜெபம் செய்வோமா? பரிசுத்த ஆவியானவராகிய தேற்றரவாளன் நம் மத்தியில் உலாவிக் கொண்டிருக்கிறதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. எங்கள் பலவீனங்களில் உதவி செய்கிற ஆவியானவர், இஸ்ரவேலின் பரிசுத்தர், எங்கள் மீட்பர், பரிசுத்தவான்களுடைய ஆலோசனை சபையில் மிகவும் பயப்படத்தக்கவர், தம்மை சூழ்ந்திருக்கிற அனைவராலும் அஞ்சப்படத்தக்கவர். உம்முடைய உண்மை உம்மை சூழ்ந்திருக்கிறதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நீதியும் நியாயமும் உம்முடைய சிங்காசனத்தின் ஆதாரமாக இருப்பதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. கிருபையும் சத்தியமும் உமக்கு முன்பாக நடக்கும் ஐயா. பரிசுத்த ஆவியானவராகிய தேற்றரவாளன் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். மகிமையின் ராஜா, எங்கள் வெறுமைகளை நிரப்புகிற கர்த்தர், வானாதி வானங்கள் கொள்ளாதவர், வானத்திற்கும் பூமிக்கும் ஆண்டவர், சர்வ பூமிக்கும் ஆண்டவர், ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், அவர் ஈசாக்கின் பயபக்திக்குரியவர், யாக்கோபின் தேவன், இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் எங்களுடைய தேவனாய் நீர் இருப்பதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் சாமி. இந்த இடம் முழுவதிலும் ஆட்டுக்குட்டியானவரின் கல்வாரி ரத்தத்தை தெளிக்கிறோம். மைக் செட்டில், அடியால் மேலே, தொண்டை பகுதிகளிலே கல்வாரி ரத்தத்தை தெளிக்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த அக்கினி எங்கள் ஒவ்வொருவர் மேலும் போடப்படுவதாக. நீர் தந்த இந்த வாழ்விற்காய் உம்மை என்னாலும் சோத்தரிப்பே. ஏன் இந்த அன்பு என் மீது, உம்மை நன்றியுடன் துதிப்பே. நீர் தந்த இந்த வாழ்விற்காய் உம்மை என்னாலும் சோத்தரிப்பே. ஏன் இந்த அன்பு என் மீது, உம்மை நன்றியுடன் துதிப்பே. ஏசையா 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 ஏசையா. எத்தனை கிருபைகள் என் மீது வைத்தீர், எவ்வளவாய் என்னில் பொறுமை கொண்டீர். எத்தனை கிருபைகள் என் மீது வைத்தீர், எவ்வளவாய் என்னில் பொறுமை கொண்டீர். நன்றிகள் சொல்லிட வார்த்தைகள் இல்லை, உந்தனின் அன்பிற்கு அளவே இல்லை. நன்றிகள் சொல்லிட வார்த்தைகள் இல்லை, உந்தனின் அன்பிற்கு அளவே இல்லை. சிரம் தாழ்த்தி பணிந்திட ஓடி வந்தேன், கரம் எந்தன் சிரம் வைத்து ஆசீர்வதியும். சிரம் தாழ்த்தி பணிந்திட ஓடி வந்தேன், கரம் எந்தன் சிரம் வைத்து ஆசீர்வதியும். நீர் தந்த இந்த வாழ்விற்காய் உம்மை என்னாலும் சோத்தரிப்பே. ஏன் இந்த அன்பு என் மீது, உம்மை நன்றியுடன் துதிப்பே. சூழ்நிலையெல்லாம் மாறின போதும் அழைத்தவர் நீரோ மாறிடவில்லை. சூழ்நிலையெல்லாம் மாறின போதும் அழைத்தவர் நீரோ மாறிடவில்லை. இருளிலே உந்தனின் வெளிச்சம் தந்தீர், கருவிலை கண்டவர் அருகினில் நின்றீர். இருளிலே உந்தனின் வெளிச்சம் தந்தீர், கருவிலை கண்டவர் அருகினில் நின்றீர். சிரம் தாழ்த்தி பணிந்திட ஓடி வந்தேன்,
கரம் எந்தன் சிரம் வைத்து ஆசீர்வதியும். சிரம் தாழ்த்தி பணிந்திட ஓடி வந்தேன். கரம் எந்தன் சிரம் வைத்து ஆசீர்வதியும். நீர் தந்த இந்த வாழ்விற்காய் உம்மை என்னாலும் சோத்தரிப்பேன். ஏன் இந்த அன்பு என் மீது, உம்மை நன்றியுடன் துதிப்பேன். நன்றி அப்பா. மகா தீர்க்கதரிசியானவராகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிரசன்னம் இந்த இடம் முழுவதையும் நிரப்பி இருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். பரிசுத்த தேவ தூதர்கள் இந்த இடத்தில் நின்று கொண்டிருப்பதற்காய் ஸ்தோத்திரம் சுவாமி. உம்முடைய வார்த்தை அக்கினியை போலும் கண்மலையை நொறுக்கும் சம்மட்டியை போலும் நுழையட்டும் ஆண்டவரே. நீர் வார்த்தையை அனுப்பி ஒவ்வொருவரையும் குணமாக்கி ஒவ்வொருவரையும் கர்த்தர் அழிவுக்கு தப்புவிக்க வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஆவியானவருடைய பிரசன்னம் நிறைவாய் இறங்கட்டும் ஆண்டவரே. பேசுகிறவர்கள் நீங்கள் அல்ல, உங்கள் பிதாவின் ஆவியானவரே உங்களிடத்திலிருந்து பேசுகிறவர். அடியாளின் வலது பார்சத்திலே மகா தீர்க்கதரிசியானவராகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நின்று கொண்டிருப்பதற்காய் ஸ்தோத்திரம் சாமி. உம்முடைய வார்த்தையை அடியாளின் வாயிலை அருளி உம்முடைய கரத்தின் நிழலினால் இந்த வேளையிலே மறைக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். எங்களுக்கல்ல கர்த்தாவே, எங்களுக்கல்ல, உம்முடைய நாமத்திற்கே மகிமை வரப்படும். உம்முடைய நாமம் மாத்திரம் பரிசுத்தப்படுவதாக, மகிமைப்படுவதாக. சகல கனமும் துதியும் மகிமையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம் சுவாமி. உம்முடைய சமூகத்தில் வெறுமையாக்குகிறோம், தாழ்த்துகிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபித்து ஜெயமடிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். தேவனுடைய வார்த்தைக்கு நேராய் நாம் கடந்து செல்லலாம். இங்கே வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவருக்கும் நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் இந்த காலை வேளையிலே கிருபையும் இரக்கமும் சமாதானமும் உண்டாவதாக என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அடியால் வாழ்த்துகிறேன். 1 நாளாகமம் 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். 1 நாளாகமம் 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி, தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்தருளும் என்று வேண்டிக் கொண்டான். அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினார். போன வாரம் கூசாலிப்பட்டியிலே நான் இந்த செய்தி தான் கொடுத்தேன். என் தம்பி யூடியூப்பில் செய்தியை பார்த்துட்டு எல்லாமே நான் கரெக்டு தான், ஆனால் ஒன்றே நீ கண்டிப்பாக சொல்லியே ஆகணும். எப்பொழுது தேவன் அவர்களை காப்பாற்றுவார், எல்லாரையும் காப்பாற்றுவாரா, அந்த வார்த்தைக்கு விடை இருக்க வேண்டும் என்று சொன்னான். ஆகவே அதனுடைய தொடர்ச்சியாக இன்னும் ஆழமாக நான் சொல்ல ஆவியானுடைய ஒத்தாசையோடு சொல்ல விரும்புகிறேன். முதலாவது, ஜெபத்தால் காப்பாற்றப்பட்டவர்கள். ஜெபிக்கும் போது தேவன் நம்மை காப்பாற்றுகிறார். அல்லேலூயா. 3 பேர் சுமார் தேவனிடத்திலே ஜெபித்தவர்கள். யாபேஸ் பிறக்கும் பொழுது அவங்க அம்மா எப்படி துக்கத்தோடு இந்த குழந்தையை பெற்றேன் என்று சொல்லி, துக்கத்தின் மகன் என்று சொல்லி யாபேஸ் பெறிட்டாங்க. ஆனால் அந்த பிள்ளை வளர்ந்து பெரியவனான போது இஸ்ரவேலின் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணினான். தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை நீர் பெரிதாக்கணும். நம்ம ஆண்டவரை கேட்கணும், ஆண்டவரே என்னுடைய ஜெபத்தின் எல்லை பெரிதாகணும், துதியின் எல்லை பெரிதாகணும், என்மேல் நீர் வைத்திருக்கிற அபிஷேகத்தின் எல்லை பெரிதாகணும், மற்றவர்கள் மேல் நான் வைத்திருக்கிற உங்கள் மேல் வைத்திருக்கிற அன்பின் எல்லை பெரிதாகணும், தர்மத்தின் எல்லை பெரிதாகணும். எல்லாவற்றையும் விட உங்க பரிசுத்த கரம் என்னோடு கூட இருக்கணும் ஆண்டவரே. தீங்கு என்னை துக்கப்படுத்தக்கூடாது ஆண்டவரே, அதற்கு என்னை விலக்கி காத்தருளும். அண்ணன் சொன்னாங்க, கல்விக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பது நல்லது, ஆனால் அதை விட கர்த்தருக்கு முக்கியத்துவம் கொடுப்பது மிகவும் நல்லது நான் சொல்லுவேன். நான் ஒரு காலத்தில் படிப்பு வெறி பிடித்த ஆள், எல்லாத்துலேயும் பயங்கரமாக இருக்கணும், ஃபஸ்ட்டாக இருக்கணும்னு நினச்ச ஆள். ஆனால் ஆண்டவருடைய சிலுவைக்கு முன்னாடி எல்லாவற்றையும் ஆண்டவர் ஒன்றுமில்லை என்று ஆண்டவர் கூற வைத்தார்.
நகையோ படிப்போ எல்லாம் வேஸ்ட். காலமோ செல்லுதே, வாலிபம் மறையுதே, எண்ணமெல்லாம் வீணாகும், கல்வி எல்லாம் மண்ணாகும். மகிமையில் இயேசுவை தரிசிக்கும் நேரத்தில் அந்த நாள் நல்ல நாள், பாக்கிய நாள். எல்லாரும் சொல்லுவோம் ஆண்டவரை பார்த்து, நீ என்ன படித்தாலும் உன் படிப்போ உன் மறுமையில கர்த்தருடைய வருகை நாளிலே படிப்பு உண்மைதான், படிப்பு முக்கியம்தான் அந்த உலகத்துல. ஆனா மறுமையாகிய நித்திய ஜீவனாகிய அந்த பெரிய கிருபையை நீ சுதந்திரித்துக் கொள்ளணும்னா தேவனுடைய பாதத்துல நீ காத்திருக்கணும். தீங்கு உன்னை துக்கப்படுத்த கூடாது. ஞானிகளுடைய ஞானத்தை அழிக்கிற கர்த்தர், புத்திசாலியுடைய புத்தியை அவமாக்குகிற கர்த்தர். எல்லா நாலேஜும் தேவதான். இங்கிலீஷ் நாலேஜ் தேவன். இந்த உலகத்தில் வாழ்வதற்கு ஞானம் முக்கியம். ஆனால் அதை விட கர்த்தரை அறிகிற அறிவு முக்கியம் ஐயா. தேவனை அறிகிற அறிவு முக்கியம். என் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நான் நஷ்டம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறேன். ஒன்று செய்கிறேன், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக லக்கை நோக்கி நான் தொடர்கிறேன். தேவனுடைய வழியிலே நடந்து வருகிறவன் பேதையராய் இருந்தாலும் உன்னை திசை கெட்டு போக தேவன் விட மாட்டார். நீ முட்டாளாய் இருந்தாலும் தேவன் திசை கெட்டு போக விட மாட்டார். இந்த உலகத்திலே நான் ஞானியாய் இருக்கலாம், பெரிய பெரிய சபையில் நிற்க எனக்கு வாய்ப்பு கொடுக்கலாம். ஆனா தேவனுடைய சமூகத்தில் நீ நிற்பதற்கு என்னையா குவாலிஃபிகேஷன்? ஞானிகளை வெட்கப்படுத்தும்படிக்கு தேவன் உலகத்தில் பைத்தியமான என்னை தெரிந்து கொண்டார் ஐயா. படிப்புல வெறி பிடிச்ச ஆளு. எல்லாரும் தூங்கிட்டு இருந்தாங்கன்னா 10th ஸ்டாண்டர்ட்ல நான் மட்டும் தொட்டியில ஹாஸ்டல்ல உட்காந்து படிச்சுக்கிட்டு இருந்த ஆளு. ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வரணும் அப்படின்னு சொல்லி. ஆனா எல்லாவற்றையும் ஆண்டவர் என்று சொன்னார், அதிக படிப்பு உடலுக்கு இளைப்பு. ஆனால் சிலுவைக்கு முன்னாடி நான் எல்லாத்தையும் பார்க்கும் பொழுது ஒன்றுமே இல்லை, ஒன்றுமே இல்லை. திரண்ட ஆஸ்தி, உயர்ந்த கல்வி, செல்வாக்குகள் மிக வீருப்பினோ, குரிசை நோக்கி பார்க்க எனக்கு, குரிசை நோக்கி பார்க்க எனக்கு உரிய பெருமை யாவும் அற்பமே, உரிய பெருமை யாவும் அற்பமே. விந்தை கீரிஸ் ஸ்ரீசுராஜா, உந்தன் சிலுவையன் மேன்மை, உந்தன் சிலுவையன் மேன்மை. ஆண்டவர்கிட்ட நம்ம எல்லாரும் கேட்கணும், ஆண்டவரே உங்களுடைய பரிசுத்த கரம் எங்கே போனாலும் உங்கள் கரம் என் கூட இருக்கணும். என் பிள்ளை ஸ்கூலுக்கு போகிறா, என் கணவர் காலேஜுக்கு போகிறாங்க, ஆண்டவரே உங்களுடைய பரிசுத்த கரம், தயவுள்ள கரம் என் மேலே என் பிள்ளைங்க மேலே நன்மைக்கு ஏதுவாக இருக்கணும் ஆண்டவரே. தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு, தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்தருளும் ஆண்டவரே. நீ ஜெபிக்கும் பொழுது தேவன் உன்னை காப்பாற்றுவார். யாபேஸ் என்ன நடந்தது? அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினார். தன் சகோதரரை பார்க்கிலும் யாபேஸ் கனம் பெற்ற பாத்திரமாய் இருந்தான். அல்லேலூயா. உன்னை கனத்திற்குரிய பாத்திரமாய் மாற்றுவார். ஒன்றும் இல்லைங்க, முதலாவது தேவனுக்கு நீ ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடு. எல்லா கல்வி அறிவு வரும், ஐஸ்வர்யம் வரும், கனம் வரும், மகிமை வரும், எல்லாம் வரும். யா ஐஸ்வர்யமும் கனமும் அவராலே வருகிறது, மகிமையும் கனமும் அவர் சமூகத்தில் இருக்கிறது. பேரே மகிமையின் ராஜா ஐயா, கிங் ஆஃப் க்ளோரி, மகத்துவம் உள்ள ராஜா. உன்னை காப்பாற்றுகிற கர்த்தர் இந்த நாளில் விழாவிக் கொண்டிருக்கிறார். உன்னை காப்பாற்றுகிற கர்த்தர். சங்கீதம் 31:20.
மனுஷருடைய அகங்காரத்துக்கு அவர்களை உமது சமூகத்தின் மறைவிலே மறைத்து நாவுகளின் சண்டைக்கு அவர்களை விலக்கி உமது கூடாரத்திலே ஒளித்து வைத்து காப்பாற்றுகிற கர்த்தர். சத்துருவின் கண்களுக்கு நம்மை மறைக்கிற கர்த்தர். சங்கீதம் 27:5 என்ன கூறுகிறது? தீங்கு நாளிலே நீர் என்னை தம்முடைய கூடாரத்தில் மறைத்து தம்முடைய கூடார மறைவிலே ஒளித்து வைத்து என்னை கண்மலை மேல் உயர்த்துவார். அந்த டாக்டருக்கு படித்த சகோதரி அநியாயமாய் துஷ்டனால் கொல்லப்பட்டாள். எதிர்கால நாசமா போயிடுச்சு. படிப்போ அறிவோ எதுவும் காப்பாற்ற முடியாது. தேவன் தான் உன்னை காப்பாற்ற முடியும். ஆண்டவரிடத்தில் ஜெபம் பண்ணணும். எல்லாருக்கும் இந்த வசனம் தெரியணும். 1 நாளாகமம் 4:10 எல்லாருக்கும் மனப்பாடமா தெரியணும். சொல்றியா பாப்பா? அந்த வசனத்தை சொல்றியா? எந்திரிச்சு சொல்லு. ஸ்டாண்ட் அப் ப்ளீஸ். சத்தமா சொல்லு. யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி, தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உம்முடைய கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்தருளும் என்று வேண்டிக் கொண்டான். அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினார். ஆமென். சைனிமா சொல்றியா? சரி, ஓகே. அடுத்து ஜெபம் பண்ணினவர் யார்? அவர் தாவீது ராஜா ஜெபம் பண்றார். சங்கீதம் 17:8-9 ஜெபத்தினால் காப்பாற்றப்பட்டவர்கள் என்ன ஜெபம் பண்ணுகிறார்? கண்மணியை போல என்னை காத்தருளும். 9வது வசனம் ஜெபம் பண்றார். என்னை ஒடுக்குகிற துன்மார்க்கருக்கும் என்னை சூழ்ந்து கொள்கிற என் பிராண பகைஞருக்கும் மறைவாக உம்முடைய செட்டைகளின் நிழலிலே என்னை காப்பாற்றும் ஐயா. எங்கய்யா பாதுகாப்பு? அவருடைய செட்டைகளின் நிழலிலே பாதுகாப்பு. செட்டைகளின் நிழலிலே பாதுகாப்பு. ரூத்தை பார்த்து போவாஸ் சொன்னார், இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக. அல்லேலூயா. கர்த்தருடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்திருக்கிறாயா? எல்லா ஆசீர்வாதங்களும் வந்துருமையா. நீ ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் உன்னை தொடரும். Surely goodness and mercy shall follow you all the days of your life. முடிவு என்ன? நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். ஆமென். அதை தான் யாரும் இழந்துடக்கூடாது. இந்த உலகத்தில் நீ பெரிய ஆளா இருக்கலாம். மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தினாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? தாவீது போன இடத்திலெல்லாம் கர்த்தர் அவனை காப்பாற்றினார். ஏன் ஐயா? காரணம் என்ன? சங்கீதம் 16:1 அவன் கேட்கிறான், தேவனே என்னை காப்பாற்றும் ஐயா, உம்மை நம்பி இருக்கிறேன். உங்களை நம்பி இருக்கிறவங்களை ஆண்டவர் காப்பாற்றுவார். அவரை நம்பி இருக்கிறவங்களை கர்த்தர் காப்பாற்றுவார். சங்கீதம் 5 சொல்லப்பட்டிருக்கு, கடைசி வசனம் என்று நினைக்கிறேன். கர்த்தரை நம்புறவங்களை கர்த்தர் காப்பாற்றுகிறார். உம்மை நம்புகிறவர்கள் யாவரும் சந்தோஷித்து என்னாலும் கம்பீரிப்பார்களாக. நீர் அவர்களை காப்பாற்றுவீர். உம்முடைய நாமத்தை நேசிக்கிறவர்கள் உம்மில் களி கூறுவார்களாக. கர்த்தரை நம்புறவங்களை கர்த்தர் காப்பாற்றுவார். தாவீது ராஜாவை சொல்லப்பட்டிருக்கும் அந்த வசனம் 1 நாளாகமம் 18:13. சோபாவின் ராஜாவாகிய ஆதாரேசர் ஐபிராத் நதி எண்டையில் தன் இராணுவத்தை நிறுத்த போகிற போது தாவீது அவனையும் ஆமாத்தின் கிட்டே முறியடித்தான். அவனுக்கு இருந்த 1000 ரதங்களையும் 7000 குதிரை வீரரையும் 20000 காலாட்களையும் பிடித்து ரதங்களில் 100 ரதங்களை வைத்துக்கொண்டு மற்றவைகளை எல்லாம் துண்டாடி போட்டான். சோபாவின் ராஜாவாகிய வசனம் வருதா? தாவீது போன இடத்துல எல்லாம் வருதா பாப்பா? தாவீது சோபாவின் ராஜாவாகிய ஆதாரேசரின் இராணுவத்தை எல்லாம் முறியடித்த செய்தியை இல்ல அந்த வசனம் வருதா? அந்த வசனம் வருதா? நான் தப்பா எடுத்துட்டேன்.
இருப்பிடம். இன்னோட சொல்லு. வெரி குட். இருப்பிடம் சொல்லுங்கப்பா. தப்பா வச்சுனா பாப்பா. ஓகே 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 பேபி, காட் பிளஸ் யூ. தாவீது போன இடத்திலெல்லாம் கர்த்தர் அவனை காப்பாற்றினார். நீ போன இடமெல்லாம் கர்த்தர் காப்பாற்றணும்னா நீ ஜெபிக்கணும். மூன்றாவது, ஆண்டவர் ஜெபம் பண்ணினார். யோவான் 17 என்ன ஜெபம் பண்ணார்? யோவான் 17, 11, 12. நான் இனி உலகத்தில் இரேன், இவர்கள் உலகத்தில் இருக்கிறார்கள். யார் அவர்கள்? பிதாவானவர் உலகத்தில் தெரிந்தெடுத்து தேவகுமாரனுக்கு தந்த மனிதர்கள். அல்லேலூயா. நான் உம்மிடத்திற்கு வருகிறேன் ஆண்டவரே. பரிசுத்த பிதாவே, நீர் எனக்கு தந்தவர்கள். அல்லேலூயா. நம்மை போல ஒன்றாய் இருக்கும்படிக்கு நீர் அவர்களை உம்முடைய நாமத்தினாலே காத்துக்கொள்ளும். நான் அவர்களுடனே கூட உலகத்தில் இருக்கையில் அவர்களை உம்முடைய நாமத்தினாலே காத்துக்கொண்டேன். நீர் எனக்கு தந்தவர்களை காத்துக்கொண்டு வந்தேன். வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக ஆண்டவர் அவருடைய நாமத்தினாலே, இயேசு கிறிஸ்து என்கிற நாமத்தினாலே நம்ம இதுவரை காத்து கொண்டு வந்தார், இனிமேலும் காப்பார். அவருடைய நாமத்திலே ஒரு பெரிய ப்ரொடக்ஷன் இருக்கு. அல்லேலூயா. கர்த்தரின் நாமம் பலத்த துருகம், நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாயிருப்பான். கர்த்தருடைய நாமத்திலே உனக்கு பாதுகாப்பு. சங்கீதம் 91 என்ன சொல்லப்பட்டிருக்கு? உன் வழிகளில் எல்லாம் உன்னை காக்கும்படிக்கு உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார். ஏஞ்சல்ஸை கொண்டு கர்த்தர் நம்மை காப்பாற்றுகிறார். யாபேஸ் ஜெபமணினான், கனத்திற்குரிய பாத்திரமாய் மாற்றப்பட்டான். தாவீது ஜெபித்தான், கண்மணியை போல என்னை காத்தருளும் ஆண்டவரே, உம்முடைய செட்டைகளின் நிழலிலே என்னை காப்பாற்றும். கர்த்தர் ஜெபத்தை கேட்டாரா? தாவீது போன இடத்தில் எல்லாம் கர்த்தர் அவனை காப்பாற்றினார். ஏசப்பா நம்மளை எப்படி காத்துட்டு வராரு? அவருடைய நாமத்தினாலே. ஆண்டவர் சொல்வார், நீர் உலகத்தில் தெரிந்தெடுத்து எனக்கு தந்த மனுஷர்கள், என் பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். நீர் அவர்களை இந்த உலகத்தை விட்டு எடுத்துக்கொள்ளும்படி நான் வேண்டிக் கொள்ளலாம் ஆண்டவரே. நீர் அவர்களை தீமை நின்று காக்கும்படி நான் வேண்டிக் கொள்கிறேன். நம்மளுக்காக ஆண்டவர் ஜெபித்தார். நான் உலகத்தான் அல்லாதது போல அவர்களும் உலகத்தார் அல்ல. யாரை காப்பாற்றுவார்? உலகத்தான் அவர் மாதிரி இருக்கணும். உலகத்தார் அல்லாதவர்களை, தேவனுக்கென்று வேறு பிரிக்கப்பட்டவர்களை கர்த்தருடைய நாமத்தினாலே காத்து கொண்டு வருகிறார், காப்பார். சங்கீதம் 31, 23. சங்கீதம் 31, 23. கர்த்தருடைய பரிசுத்தவான்களே நீங்கள் எல்லாரும் அவரில் அன்பு கூறுங்கள். உண்மையானவனை கர்த்தர் தற்காத்து இடும்பு செய்கிறவனுக்கு பூரணமாய் பதிலளிப்பார். உண்மையானவனை கர்த்தர் என்ன செய்யறாரா? தற்காக்கிறார். ஆனா இடும்பு செய்கிறவனுக்கு என்ன செய்வாரு? பூரணமாய் பதிலளிப்பார், துன்மார்க்கனை அழிப்பார். சங்கீதம் 146 சொல்லப்பட்டிருக்கும், கர்த்தர் தம்மில் அன்பு கூறுகிற யாவரையும் காப்பாற்றுகிறார். யார் யார் ஆண்டவர்கிட்ட அன்பு கூறுறாங்களோ எல்லாரையும் கர்த்தர் காப்பாற்றுகிறார். ஆனால் துன்மார்க்கர் யாவரையும் அழிப்பார். கர்த்தாவே, நீர் மனுஷரையும் மிருகங்களையும் காப்பாற்றுகிறீர். காப்பாற்றுகிற கர்த்தர் தான். ஆனால் யாரை காப்பாற்றுவார்? தம்மில் அன்பு கூறுகிற யாவரையும் காப்பாற்றுகிறார். இந்த இடத்துல தெளிவாக ஆண்டவருடைய வார்த்தை கூறுகிறது, உண்மையானவனை கர்த்தர் தற்காக்கிறார். உபாகமம் 33, 12. உபாகமம் 33, 12. யாரை அவர் என்னாலும் காப்பாற்றுவாராம்? பென்யமீனை குறித்து கர்த்தருக்கு பிரியமானவன் அவரோடே சுகமாய் தங்கியிருப்பான். ஹல்லேலூயா. பிரியமானவனை கர்த்தர் என்னாலும் காப்பாற்றுவார். என்னாலும் நீ காப்பாற்றப்படணுமா? நீ கர்த்தருக்கு பிரியமானவனாய் மாறு. பென்யமீன் கர்த்தருக்கு பிரியமானவன். அவன் அவரோட சுகமாய் தங்கி இருப்பான். அவனை என்னாலும் காப்பாற்றி அவன் எல்லைக்குள்ளே வாசமாய் இருப்பார். ஹல்லேலூயா. நம்முடைய எல்லைக்குள்ளே என்னாலும் வாசமாய் இருக்கிற கர்த்தருக்கு பிரியமா நடப்போமா?
நான் என் நேசருடையவள், அவர் பிரியம் என்மேல் இருக்கிறது. தாவீது ராஜா சொல்வார், மீகாலை பார்த்து சொல்லுவாங்க, உன் தகப்பன் வீட்டார் எல்லாருக்குள்ளும் கர்த்தர் என்மேல் பிரியம் வைத்தார். அல்லேலூயா. அதனால கர்த்தர் ராஜாவா என்னை உயர்த்தினார். அவருக்கு முன்பாக நான் நீசனும் அர்ப்பணமாவேன்னு சொல்லி நடனமாடினான் கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டிக்கு முன்பாக. அவருடைய பிரியம் இருக்கா? என் பிரியமே கூப்பிடுற அளவுக்கு நம்ம வாழ்க்கை இருக்கா? என் புறாவோ என் உத்தமியோ ஒருத்தியே, கண்ணீருக்கு தொகை இல்லை, எனக்கு பிரியமானவள். ஆண்டவர் சொல்ல முடியுமா? சொல்ல முடியுமா? ஒரு தேவ மனிதர், ஆண்டோட நான் மகிமைக்கா சொல்கிறேன், எனக்கு தெரியும், அவங்க என்னை பற்றி அவங்களுக்கு தெரியாது, தலையில் கை வச்சோன்னு ஜெபம் பண்ணாங்க பிஃபோர் மேரேஜ். முட்களுக்குள்ளே லீலி புஷ்பம் எப்படி இருக்கிறதோ அப்படியே குமாரத்திகளுக்குள்ளே எனக்கு பிரியமானவளும் இருக்கிறாள். அல்லேலூயா. அப்படிப்பட்ட வாழ்க்கை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். முட்களுக்குள்ளே தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். ஆனால் குமாரத்திகளுக்குள்ள பிரியமானவளாக நம்ம இருக்கிறோமா? அவர் பிரியப்பட ஒரு ஊழியக்காரர் பாடுவார், அவர் இந்த உலகத்தை விட்டு கடந்து போய்விட்டார். அவர் பிரியப்பட ஏதாவது நான் செய்யணும், அவர் பிரியப்பட ஏதாவது நான் செய்யணும், இவள் சாதித்தாள் என்று ஊர் சொல்லிட என் கண்களை மூடணும், இவள் சாதித்தாள் என்று ஊர் சொல்லிட என் கண்களை மூடணும். அப்படியே வாழ்க்கை முடியணும். அல்லேலூயா. நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன். எனக்கு பிரியமானவன், கர்த்தருக்கு சித்தமானவன், அவருக்கு பிரியமானதை பாபிலோனிலும் செய்வான். இதுக்கு உதாரணமாக நான் எடுத்துக்கொண்ட தேவ மனுஷன் தானியேல். கர்த்தருக்கு பிரியமானவனாக இருந்தான், உண்மையானவனாகவும் இருந்தான், கர்த்தரிடத்தில் விசுவாசமும் வைத்திருந்தான். இந்த 3 குவாலிஃபிகேஷன் அவன்கிட்ட காணப்பட்டது. யார் அவன்? தானியேல். பாபிலோன் தேசத்திலே அங்கே நேபுகாத் நேச்சாரால் சிறைப்பிடித்து கொண்டு வரப்பட்ட போதிலும் அங்கேயும் கர்த்தருக்கு பிரியமானவனாக இருந்தான். தேவனுக்கென்று இருதயத்திலே தீர்மானம் பண்ணின ஒரு 4 வாலிபர்கள், அனனியா, மீஷாவேல், அசரியா, தானியேல். கர்த்தர் அந்த 4 வாலிபருக்கும் சகல எழுத்திலும் என்ன கொடுத்தார்? ஞானத்தை கொடுத்தார், சாமர்த்தியத்தை கொடுத்தார். மற்ற அங்கே இருக்கிற எல்லா வாலிபரை பார்க்கிலும் 10 மடங்கு சமர்த்தராக நேபுகாத் நேச்சார் கண்டான். தானியேலையோ சொப்பனங்களை அறியத்தக்கதான ஞானம், அதற்கு விளக்கம் கொடுக்கிற ஞானம், விசேஷித்த ஞானம். எப்படி அந்த ஞானம் வந்தது? தானியேலுக்குள் விசேஷித்த ஆவி இருந்தது. கர்த்தர் அவனை காப்பாற்றினார். நம்ம ஜெபம் பண்ணணும், ஆண்டவரே பெசலேயேலை பெயர் சொல்லி அழைத்து ஞானத்தின் ஆவியினால் நிரப்பின கர்த்தர். என்ன நீங்கள் பெயர் சொல்லி அழைக்கணும். ஆண்டவரே உடைய ஞானத்தின் ஆவியினால் என்னை நிரப்பணும், என் பிள்ளைகளை நிரப்பணும், என் கணவரை நிரப்பணும், எங்கள் ஒவ்வொருவரையும் ஆவியினால் நிரப்புங்கப்பா. தானியேலுக்குள் காணப்பட்ட விசேஷித்த ஞானம். தானியேல் 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். தானியேலோ வென்றால் அந்த பத்திரத்துக்கு கையெழுத்து வைக்கப்பட்டது என்று அறிந்த போதிலும் தன் வீட்டுக்குள்ளே போய் தன் மேல் அறையிலே எருசலேமுக்கு நேராக பலகணிகள் திறந்திருக்க அங்கே தான் முன் செய்து வந்த வழக்கத்தின்படியே தினம் 3 வேளையும் தன் தேவனுக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணி, ஹல்லேலூயா, முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணினான், ஸ்தோத்திரம் செலுத்தினான். தன் உயிருக்கு ஆபத்துன்னு தெரியும், ஆனால் அவன் எதை குறித்தும் கலங்கலை. என்னை காப்பாற்றுகிற தேவன் உண்டு. ஜெபிக்கிற வாலிபன், இருதயத்திலே கர்த்தருக்கென்று தீர்மானம் பண்ணின ஒரு வாலிபன். ராஜாவின் போஜனத்தினாலே என்னை நான் தீட்டுப்படுத்த மாட்டேன். சிலர் என்ன செய்வாங்க? விக்கிரகங்களுக்கு படைத்ததை என்ன செஞ்சிருவாங்க? சாப்பிட்டுருவாங்க. தெரியாமல் சாப்பிட்டா கர்த்தர் மன்னிப்பார். நீ ராஜா பேய்களுடைய பந்தியிலும் நீ பரிசுத்த பந்தியிலும் ஐக்கியமாயிருக்கிறாய். நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம் ஏது?
ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியம் ஏது? உன்னை அழைத்தவர் பரிசுத்தர். நம்ம நடக்கைகள் எல்லாவற்றிலையும் நாம் பரிசுத்தராய் இருக்கணும் ஆவியானவர் விரும்புகிறார். இந்த 4 வாலிபர்களும் பரிசுத்தமான வாலிபர்கள், இருதயத்தில் தீர்மானம் பண்ணின வாலிபர்கள். தரீராஜா என்ன செஞ்சான்? 120 தேசாதிபதிகளை ஏற்படுத்தி வைத்தான். அதுக்கு மேலாக 3 பிரதானிகள். அதிலே மேற்பட்டவன் தான் யாரு? நம்ம தானியேல். ஆனால் இவர்கள் எல்லாரும் என்ன செய்கிறாங்க? தானியேல் மேலே குற்றம் சாட்டணுன்ட்டு என்ன செய்கிறாங்க? ஏதாவது ஒரு முகாந்திரம், ராஜா இந்த விசாரிப்பில் ஏதாவது ஒரு இதில் குற்றம் கண்டுபிடிக்கணும்னு பார்க்குறாங்க. ஒரு முகாந்திரத்தையும் கண்டுபிடிக்க முடியலை. அல்லேலூயா. காரணம், தானியேல் உண்மையுள்ளவனாய் காணப்பட்டான். தானியேல் 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். அப்பொழுது பிரதானிகளும் தேசாதிபதிகளும் ராஜ்யத்தின் விசாரிப்பிலே தானியேலை குற்றப்படுத்தும்படி முகாந்திரம் தேடினார்கள். ஆனாலும் ஹல்லேலூயா, ஒரு முகாந்திரமும் கண்டுபிடிக்கல. அவர்களாலே கூடாமற் போயிற்று. ஹல்லேலூயா. உண்மையுள்ளவனாய் இருந்தபடியால். ஆமென். அப்பொழுது அப்ப என்ன பண்ண நினைக்கிறாங்க? உண்மையுள்ளவனாய் காணப்படுகிறான். ஒரு குற்றத்தையும் கண்டுபிடிக்க முடியல. அப்போ வேதத்தை பற்றிய காரியத்தில் தான், தேவனை பற்றிய காரியத்தில் தான் என்ன செய்ய முடியும்? குற்றம் கண்டுபிடிக்க முடியணும்னு என்ன செய்கிறாங்க? தரியு ராஜாட்ட வந்து சொல்கிறாங்க, எவனாகிலும் 30 நாள் வரை உங்களை தவிர எந்த மனுஷனையும் பார்த்தும் ஜெபம் பண்ணக்கூடாது, யார்ட்டையும் ஜெபம் பண்ணக்கூடாதுன்னு. ஆனால் நம்ம தானியேல் கேட்பாரா? கேட்கல. கடைசியில் அவன் ராஜாவை என்ன செய்கிறாங்க? கட்டளை பத்திரத்துக்கு கட்டளை போடப்பட்டு சீல் வைக்கப்படுகிறது. அந்த பத்திரத்துக்கு கையெழுத்து போடப்படுகிறது. ஆனால் தினம் 3 வேளை நம்ம தானியேல் என்ன செய்கிறார்? முழங்கால் படிக்கிட்டு ஜெபம் பண்ணி சோஸ்திரம் பண்ணிக்கிறார். அந்த எதிராளிகள் வந்து ராஜாட்ட ரிப்போர்ட் பண்ணுறாங்க. ஆனால் தரியு ராஜாவுக்கு தானியேல் மேலே ரொம்ப பிரியம். அவனை காப்பாற்றும்படி எவ்வளோ சூரியன் அஸ்தமிக்க மட்டும் பிரயாசப்பட்டானா. ஆனால் முத்திரை வைக்கப்பட்டாயிற்று, அவனால் காப்பாற்ற முடியல. நான் சொல்கிறேன், ஒரே ஒரு விஷயம் சொல்ல விரும்புகிறேன். நம்முடைய அம்மாவோ அப்பாவோ சில தீங்கிலிருந்து நம்மளை காப்பாற்ற நினைப்பாங்க. காப்பாற்ற முடியாத ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட வேண்டிய ஒரு கட்டாயம் வரும். தரியு ராஜா காப்பாற்றணும்னு நினைக்கிறான், காப்பாற்ற முடியல. ஆனால் ஒரே ஒருத்தரால தான் காப்பாற்ற முடியும். பிரியமான நம்ம நேசிக்கிறவங்களால கூட சில நேரம் நம்மளை காப்பாற்ற முடியாது. அவங்களுக்கு ஆசையாக இருக்கும், என் பிள்ளைய காப்பாற்றணுமே, எங்கள் அண்ணனை காப்பாற்றணுமே, இந்த ஐசியூ வார்டில் இருக்காங்களே காப்பாற்றணுமே. ஆனால் ஒரே ஒருவரால் அந்த ஐசியூ வார்டுக்குள்ள வர தேவனால் முடியும். சத்துருக்களின் கருத்திலிருந்து உன்னை காப்பாற்ற தேவனால் முடியும். உன்னை ஒடுக்குகிற துன்மார்க்கரின் கருத்திலிருந்து உன்னை காப்பாற்ற தேவனால் முடியும். உன்னை சூழ்ந்து கொள்கிற உன் பிராண பகைஞரின் கருத்திலிருந்து உன்னை காப்பாற்ற தேவனால முடியும். யாராலையும் காப்பாற்ற முடியாத சூழ்நிலையில் வந்திருக்கிறீங்களா? சிங்க கெபிக்கள் போடப்பட்டாச்சு, முன்னாடி ஒரு கல்லை வச்சு மூடப்பட்டாயிடுச்சு. சிங்கங்கள் அவனை சேதப்படுத்தாதபடிக்கு. ஹல்லேலூயா. தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி அவைகளின் வாயை கர்த்தர் கட்டி போட்டார். தரியு ராஜா நைட்டெல்லாம் தூக்கம் வரல. கிழக்கு வெளுக்கும் போது போய் பார்க்க போகிறார். ஒருவேளை அவன் சொல்லி அனுப்புகிறான், நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்புவிப்பார். ஹல்லேலூயா. அவனுக்கு கூட ஒரு வேற வழி இல்லைப்பா, உன்னை காப்பாற்றணும்னா இடைவிடாமல் நீ ஆராதிக்கிறையே அந்த தேவன் தான் உன்னை காப்பாற்ற முடியும். அவன் கேட்குறான், ஜீவனுள்ள தேவனுடைய தாசனே, ஜீவனுள்ள தேவனுடைய தாசனே, உன்னை சிங்கங்களுக்கு தப்புவிக்க தேவன் வல்லவராய் இருந்தாரா? ஆம் ராஜாவே, ராஜாவே நீர் என்றும் வாழ்க. அவருக்கு முன்பாக நான் குற்றமற்றவனாய் காணப்பட்டேன். ராஜாவாகிய உமக்கு முன்பாகவும் நான் நீதிகேடு செய்யவில்லை. என் தேவன் பேரில் நான் விசுவாசம் வைத்திருந்தேன். ஆகவே தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி என்னை காப்பாற்றினார். சிங்கங்களின் வாய்களை என்ன செஞ்சாரு? கர்த்தர் கட்டி போட்டார். இப்போ ராஜா வாரான். தானியேலுக்கு விரோதமாக எழுப்பினவங்களை
அந்த சிங்க கெபியில தூக்கி போடுறாங்க. புருஷன், ஸ்திரீகள், மனைவி, பிள்ளைங்க அந்த கெபியின் அடியில் சேரும் முன்னே என்ன செஞ்சப்பட்டதான்? எலும்புகளையும் சிங்கம் என்ன செஞ்சிருச்சான்? நுறுக்கி போட்டது. ஹல்லேலூயா. உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். ஒரு வழியாய் உனக்கு எதிராக புறப்பட்டு வருவார்கள், 7 வழியாய் உனக்கு முன்பாக ஓடி போவார்கள். உன்னை யாரும் தேவன் அனுமதி இல்லாம உனக்கு கொல்ல தேவன் அனுமதிக்க மாட்டான். அதான் வசனம் தெளிவாக சொல்கிறது. சங்கீதம் 31:23, உண்மையானவனை கர்த்தர் தற்காத்து இடும்பு செய்கிறவனுக்கு பூரணமாய் பதிலளிப்பார். தம்மில் அன்பு கூறுகிற யாவரையும் தேவன் காப்பாற்றுவார். ஜெபிக்கிறவர் தேவ பிள்ளையை காப்பாற்றுவார். நீ உண்மையாய் இருந்தால் காப்பாற்றுவார். நீ பிரியமானவனாய் இருக்கும் பொழுது தேவன் உன்னை காப்பாற்றுவார். உன்னை என்னாலும் காப்பாற்றுவார். உன் எல்லைக்குள்ளே வாசமாய் இருப்பார். தரியை எழுதுறான். நான் எல்லாருக்கும் நான் சொல்றேன். அவன் சொல்றான், தானியேலின் தேவனுக்கு முன்பாக எல்லாரும் நடுங்கி பயப்பட வேண்டும் என்று என்னாலே தீர்மானம் பண்ணப்படுகிறது. ஹல்லேலூயா. இவ்விதமாய் ரட்சிக்கத்தக்க தேவன் ஒருவரும் இல்லை. அவரே தப்புவிக்கிறவர், உன்னை ரட்சிக்கிறவர், வானத்திலும் பூமியிலும் அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்கிறவர், உன்னை காப்பாற்றுகிற கர்த்தர், உன்னை தப்புவிக்கிற கர்த்தர். எல்லாரும் அவருக்கு முன்பாக நடுங்கி பயப்பட வேண்டும். இப்படி நம்ம நாட்டில் வரணும். ஆமென். அப்படி வரும். கர்த்தர் செய்வார். மந்திரிமாரை விட்டு ராஜாக்களை கொண்டு கர்த்தர் எழுத வைப்பார். இவ்விதமாய் ரட்சிக்கத்தக்க தேவன் வேறு ஒருவரும் இல்லை. உன் வெளிச்சத்திடத்துக்கு ஜாதிகளும் உதிக்கிற உன் ஒளியினிடத்துக்கு ராஜாக்களும் நடந்து வருவார்கள். ராஜாக்கள் நடந்து வரணும், வருவாங்க, பறந்து வருவாங்க. பறந்து வருகிற இவர்கள் யார்? போட்டிருக்கா ஏசாயா 60, தங்கள் பலகனி துவாரங்களுக்கு தீவிரிக்கிற புறாக்களை போலவும் பறந்து வருகிற இவர்கள் யார்? எப்படியா பறந்து வருவாங்க? ஃப்ளைட்ல வருவாங்கயா. வருவாங்க. அப்படி ஆலயத்துக்குள்ள எம்எல்ஏக்கள் வருவாங்க, எம்பிக்கள் வருவாங்க, ராஜாக்கள் வருவாங்க. என் ஆண்டவருக்கும் ராஜாதி ராஜாவும் ஆகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாக சாஷ்டாங்கமாய் விழுந்து பணிவாங்க. கர்த்தருடைய மகிமை தேசத்திலே வெளியரங்கமாகும். அதே போல தாவீது சவுலை எடுத்துக்கொண்டால் 1 சாமுவேல் 23ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். 1 சாமுவேல் 23:14. தாவீது வனாந்திரத்தில் உள்ள அரணான ஸ்தலங்களிலே தங்கி சீப் என்னும் வனாந்திரத்தில் இருக்கிற ஒரு மலையிலே தங்கி இருந்தான். சவுல் அனுதினமும் அவனை தேடினானப்பா. தேவன் அவனை அவன் கையில் ஒப்பு கொடுக்கலப்பா. ஒப்பு கொடுக்க மாட்டார். தேவனுடைய பிள்ளையே, ஒன்ன கொல்லணும்னு ஒரு தேவனுடைய ஒரு மனுஷன் எதிர்த்துட்டு வரானா? சவுல் தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவன் தான். எலும்புகளை எல்லாம் காப்பாற்றுகிற கர்த்தர். என் எலும்புகளை நொறுக்கி போட தேவன் விடமாட்டார் ஐயா. சிங்கங்கள் நொறுக்கி போட தேவன் உங்க எலும்புகளையும் ஏன் எலும்புகளை நொறுக்கி போட தேவன் விட மாட்டார் ஐயா. அவருடைய எலும்புகளில் ஒன்று முறிக்கப்படுவதில்லை. நீதிமானுடைய எலும்புகளை எல்லாம் தேவன் காப்பாற்றுகிறார். அவர் தம்முடைய பரிசுத்தவான்களின் பாதைகளை காப்பாற்றுகிற கர்த்தர். அண்ணா ஜோமனம் சொல்றாங்க, அவர் தம்முடைய பரிசுத்தவான்களின் பாதங்களை காப்பார். உன் பாதங்களை காக்கிற கர்த்தர், உன் வழிகளை காப்பாற்றுகிற கர்த்தர், உன் இருதயத்தின் கண்மலை, உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துகிற கர்த்தர். சவுலுக்கு விரோதமாய் யுத்தம் பலத்தது. பெலிஸ்தரும் இஸ்ரவேலும் சண்டை போடுறாங்க. சவுல் அநியாயமாய் கொல்லப்பட்டான். சவுலுக்கு கர்த்தர் உதவி செய்யவில்லை. கர்த்தருடைய ஊழியக்காரர்கள் 86 பேர், சுமார் 85 பேர் நினைக்கிறேன், சணநூல் ஏபோத்தை தரித்திருந்த 85 ஊழியக்காரங்களை கொண்டு போட்டாயா அந்த தோவேக்குங்கிற ஒருத்தன் மூலமா. ஏன் எதுக்கு கொண்டா தெரியுமா? கர்த்தருடைய ஊழியக்காரனாகிய தாவீது அந்த அகிமெலேக்கின் இடத்துல, அந்த ஆசாரியின் இடத்துல விசாரித்ததுனால. என்னையா ஊழியக்காரன் தானே, தாவீதுக்கு விரோதமா அவ்வளவு என்ன காய்மகாரம்? நம்மளுக்கு விரோதமா பொறாமையில வராங்களா? அவங்களுக்கு அது ஆசீர்வாதமா இருக்காது.
நீ பழி வாங்க வேண்டாம், கர்த்தர் பார்த்து கொள்வார் ஐயா. விசாரித்தான்னு சொல்றதுனால சவுல் என்ன செய்யறான்? அந்த வேலைக்காரனை அனுப்பி கொல்லுங்கன்னு சொல்றான். அந்த வார்த்தை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆனால் வேலைக்காரங்க என்ன செய்யல தெரியுமா? கர்த்தருடைய ஊழியக்காரர்களை கொல்லுவதற்கு தங்கள் கைகளை நீட்ட சம்மதிக்கவில்லைன்னு சொல்லப்பட்டிருக்கு. அல்லேலூயா. அவர்களுக்காக நான் கர்த்தரை நான் சோத்தரிக்கிறேன். சவுலின் வேலைக்காரர்களோ தம்முடைய அந்த கர்த்தருடைய ஊழியக்காரர்களை அழிப்பதற்கோ கைகளை நீட்ட, அழகான வார்த்தை கூறுகிறது, தங்கள் கைகளை நீட்ட சம்மதிக்கவில்லை. அநியாயத்திற்கு உன் கைகள் நீட்டப்படக்கூடாதப்பா. நீதிமான்கள் அநியாயத்திற்கு தங்கள் கைகளை நீட்டாதபடிக்கு ஆகாமியத்தின் கொடுங்கோல் நீதிமான்களுடைய சுதந்திரத்தின் மேல் நிலைத்திராது. அந்த அநியாயமான அந்த தோவேக்கு சவுலின் வேலைக்காரன் ஒரே ஒருத்தன் மோசமானவன். ஆசாரியர்களின் பட்டணமாகிய நோவில் இருக்கிற புருஷர்கள், ஸ்திரீகள், குழந்தைகள், ஆடுகள், மாடுகள், கழுதைகள் சுமார் 85 பேரை கொன்னுட்டான். அந்த அகிமெலேக்கின் இடத்துல குமாரன், ஒரே ஒரு குமாரன் அபியத்தார் மட்டும் காப்பாற்றப்பட்டான். தாவீது சொல்வான், நீ என்ன ஆதரவில் இரு அப்படின்னு சொல்லி. இப்படி கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக எழும்பினான். எப்படி அவனை கர்த்தர் காப்பாற்றுவாரு? அவன் கர்த்தருடைய சொல்லுக்கு கீழ்ப்படியவே இல்லை. 7 days காத்திருக்க சொன்னார் ஒரு குறிப்பிட்ட இடத்துல. கொஞ்ச நேரம் பொறுக்கவே இல்லை. கொஞ்ச நேரம் சாமுவேல் தீர்க்கதரிசி தாமதித்த உடனே துணிந்து சர்வாங்க தகன பலியை செலுத்தினான். ஊழியக்காரன் இருக்கிற இடத்துல ஊழியக்காரன் இருக்கணும், ராஜாவாக இருக்கணும், டாக்டராக இருக்கணும், டீச்சராக இருக்கணும். எந்த இடத்துல கர்த்தர் என்னை உட்கார வைக்கிறாரோ அந்த இடத்துல என்னை அழைப்பை விட்டு யாரும் விலகக்கூடாது. ஆமென். சவுலை கர்த்தர் காப்பாற்றவில்லை. இந்த சவுலால பிள்ளைங்கள் எல்லாரும், அவனுடைய பிள்ளைகள் எல்லாரும் கொல்லப்பட்டாங்க. யோனத்தான் அருமையான பிள்ளை. அவன் தகப்பனுடைய பாவத்தினால் அவனும் அநியாயமாக கொல்லப்பட்டான். கில்போவா மலையிலே வெட்டுண்டு விழுந்தார்கள். உயரமான ஸ்தலங்களில் வெட்டுண்டு போனாயேன்னு சொல்லி யோனத்தானுக்காக தாவீது கதறினான். கர்த்தருடைய ஆவியானவர் சவுலை விட்டு விலகினார். அவன் இருதயம் மிகவும் தத்தளித்து கொண்டிருந்தது. ஆண்டவர் தீர்க்கதரிசிகளின் மூலமாகவோ சொப்பனங்களின் மூலமாகவோ யார் மூலமாகவும் கர்த்தர் ரிப்ளையே பண்ணலைங்க. என் இருதயத்தில் அக்கிரம சிந்தை கொண்டிருந்தேன், ஆனால் ஆண்டவர் என் ஜெபத்தை கேட்க மாட்டார் ஐயா, கேட்க மாட்டார். ஆனால் தாவீதையோ கர்த்தர் சத்துருவின் கையில் ஒப்பு கொடுக்கவே இல்லை. கர்த்தர் அவனை உயிரோடே காப்பாற்றினார். எரேமியா தீர்க்கதரிசியின் மூலமாக ஆவியானவர் சொல்லி எழுதி வைத்திருக்கிறார், திக்கற்றவர்களாய் போகும் உன் பிள்ளைகளை என்னிடத்தில் ஒப்புவி, நான் அவர்களை உயிரோடே காப்பாற்றுவேன். என் பிள்ளைங்க சேட்டை பண்ணுறாங்க ஆண்டவரே, சொன்னபடி கேட்க மாட்டேங்கிறாங்க, திக்கற்ற நிலைமையில் இருக்கிறாங்க, உதவியற்ற நிலைமையில் இருக்கிறாங்க. என் பிள்ளைங்களை உங்களிடத்தில் நான் ஒப்புவிக்கிறேன். என் பிள்ளைங்களை நீர் உயிரோடே காப்பாற்றுவீராக, உயிரோடே காப்பாற்றுவீராக. நாம் ஜெபிப்போமா? ஏசாயா 27:3 சொல்லப்பட்டிருக்கு, கர்த்தராகிய நான் அதை காப்பாற்றி அடிக்கடி அதற்கு தண்ணீர் பாய்ச்சி ஒருவரும் உன்னை சேதப்படுத்தாதபடிக்கு உன்னை இரவும் பகலும் காத்துக்கொள்வேன். உன்னை இரவும் பகலும் காத்துக்கொள்கிற கர்த்தர், ஒருவரும் உன்னை சேதப்படுத்த தேவன் விடமாட்டார். இரவும் பகலும் உன்னை காத்துக்கொள்கிற ஆண்டவர். பவுலையா சொல்வார், முதல் விசை நான் உத்தரவு சொல்ல நிற்கையில் எல்லாரும் என்னை கைவிட்டார்கள், கர்த்தரோ எனக்கு துணையாக நின்றார். என்னாலே பிரசங்கம் நிறைவேறுகிறதற்காகவும் புறஜாதியார் எல்லாரும் கேட்கிறதற்காகவும் என்னை பலப்படுத்தினார். சிங்கத்தின் வாயிலிருந்தும் நான் ரட்சிக்கப்பட்டேன். அருமையான வார்த்தையை சொல்வார், கர்த்தர் எல்லா தீமை நின்றும் என்னை ரட்சித்து தம்முடைய பரம ராஜ்யத்தை அடையும்படி காப்பாற்றுவார். இதுதாங்க முக்கியம். ஆண்டவர் பவுலையா போல நம்மளும் சொல்லணும், கர்த்தர் எல்லா தீமை நின்று என் குடும்பத்தை ரட்சிங்க ஆண்டவரே, தம்முடைய பரம ராஜ்யத்தை அடையும்படி காப்பாற்றுவீராக. இன்னொரு இடத்துல தெசலோனிக்கேயர் சொல்லப்பட்டிருக்கும், 1 தெசலோனிக்கேயர் 5 என்று நினைக்கிறேன், கர்த்தரோ உண்மையுள்ளவர், அவர் உங்களை ஸ்திரப்படுத்தி தீமை நின்று விலக்கி காத்துக்கொள்வார். இரவும் பகலும் உன்னை காத்துக்கொள்கிற ஆண்டவர், என்னாலும் உன்னை காப்பாற்றுகிற ஆண்டவர், உன் வழிகளிலெல்லாம் உன்னை காப்பாற்றுகிற ஆண்டவர். ஒன்று சொல்லி முடிக்க விரும்புகிறேன். 2 ராஜாக்கள் 4:1 சொல்லப்பட்டிருக்கும், தீர்க்கதரிசிகளின் புத்திரரில் ஒருவனுக்கு மனைவியாய் இருந்தவள், அவன் இறந்து விட்டான். எலிசா தீர்க்கதரிசியின் இடத்துல வந்து கதறுகிறாள், என் 2 பிள்ளைகளையும் அடிமையாக பிடிச்சு கொண்டு போக வந்துட்டான் எதிராளி, எஜமான், கடன் கொடுத்தவன், நான் கடன் பிரச்சனையில் சிக்கி தவிச்சு கொண்டிருக்கிறேன். அடியான் கர்த்தருக்கு பயந்து நடந்தவன், என்ன செய்யன்னு கேட்கும்பொழுது ஒரு குடம் என்ன தான் இருக்குன்னு அதை கொண்டு கர்த்தர் இந்த குடும்பத்தை என்ன செஞ்சார், அநேக வெறும் பாத்திரங்களை கேட்டு வாங்கினாள். எல்லா பாத்திரம் நிரப்பப்பட்டன. மீந்ததை கொண்டு அந்த கடனையெல்லாம் அடைச்சி
அந்த பாத்திரத்தில் அந்த கடனை அந்த எண்ணெயெல்லாம் நிரப்பப்பட்டது, எல்லா பாத்திரம் நிரப்பப்பட்டது. தீர்க்கதரிசி சொன்னார், அதை விற்று கடனை அடைச்சிக்கோமா, மீந்ததை கொண்டு ஜீவனம் பண்ணு. கர்த்தருக்கு பயந்து நடக்கிறவங்கள அந்த குடும்பத்தை கர்த்தர் காப்பாற்றுகிற கர்த்தர். உமது அடியான் கர்த்தருக்கு பயந்து நடந்தான். நம்மளை குறித்து சாட்சி சொல்ல முடியுமா? உமது அடியாள் கர்த்தருக்கு பயந்து நடக்கிறவள். கர்த்தருக்கு பயந்து நடக்கிற குடும்பத்தை கர்த்தர் காப்பாற்றுவார். கர்த்தருக்கு பயந்த எபிரேய மருத்துவச்சிகளின் குடும்பங்களை கர்த்தர் தலைக்கும்படி செய்தார். கர்த்தருக்கு பயந்த அந்த யோசபாத் யுத்தத்தில் வந்து நிற்கிறாங்க. யோசபாத்தும் ஆகாப்பும் என்ன நடந்தது? வேஷ மாதிரி தான் போகிறாங்க சீரிய ராஜாவுக்கு விரோதமாக. யோசபாத் கூக்குரலிட்டான், அவன் தான் ராஜான்னு சொல்லி. அவங்க அன்னைக்கு பார்த்து அவங்க பேசி வச்சிருக்கிறாங்க, சிறியோர் பெரியோர் யார்கிட்டையும் யுத்தம் பண்ணக்கூடாது, அந்த ராஜாவிட்ட மட்டும்தான் யுத்தம் பண்ணணும்னு. ஆனால் யோசபாத்தை பார்த்தோன்னே இவன் தான் ராஜாவாக்குன்னு நினச்சி சுற்றிட்டாங்க. ஆனால் கூக்குரலிட்ட போது கர்த்தர் யோசபாத்துக்கு அனுசாரியாக இருந்தார். கர்த்தர் யோசபாத்தை காப்பாற்றினார். ஆனால் ஆகாப் தெரியாமல் நானேற்றி எய்தான். அவன் என்ன செய்யப்பட்டது? அவன் சுருண்டு விழுந்தான், ரதத்திலே அநியாயமாய் கொல்லப்பட்டான். கர்த்தருக்கு விரோதமாய் வருகிற சத்துருக்கள் அழிக்கப்படுவார்கள். துன்மார்க்கரை கர்த்தர் அழிப்பார். தேவனுடைய பிள்ளையே, கர்த்தருக்கு பிரியமாய் நடக்கும் பொழுது, ஜெபிக்கும் பொழுது, உண்மையானவனை நடக்கும் பொழுது, பிரியமானவனை நடக்கும் பொழுது கர்த்தர் நம்மை காப்பாற்றுகிற தேவன். அவரை நம்புகிறவர்களை கர்த்தர் காப்பாற்றுகிறார். தேவன் தாமே இந்த வேத வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் பண்ணுவோமா? தலைகளை தாழ்த்தி ஜெபம் செய்வோம். நம்மை உயிரோடே காப்பாற்றுகிற கர்த்தர், அவருடைய நாமத்தினாலே நம்மை காத்துக்கொள்கிற கர்த்தர், தீங்கு நம்மை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு நம்மை விலக்கி காத்துக்கொள்கிற கர்த்தர், நம்மை முற்றிலும் பரிசுத்தமாக்குகிற கர்த்தர். அவர்தான் சமாதானத்தின் தேவன். நம்முடைய ஆவி ஆத்மா சரீரம் முழுவதும் அவர் வரும் பொழுது குற்றமற்றதாக இருக்கும்படி காக்கப்படுவதாக. தாவீது போன இடத்திலெல்லாம் கர்த்தர் அவனை காப்பாற்றினார். வானாதி வானங்கள் கொள்ளாதவரே, வார்த்தையால் வர்ணிக்க கூடாதவரே, ஓயாமல் புகழ் நான் பாடுவேன், இன்றுமே என்றுமே என்றென்றுமே. வானாதி வானங்கள் கொள்ளாதவரே, வார்த்தையால் வர்ணிக்க கூடாதவரே, ஓயாமல் புகழ் நான் பாடுவேன், இன்றுமே என்றுமே என்றென்றுமே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென். பரலோக கவனத்தை ஈர்க்க வேண்டுமே, அப்பாவும் கண்களில் கிருபை வேண்டுமே, எப்போதும் என் அருகில் நீர் வேண்டுமே, நீர் வேண்டும், எப்போதும் நீர் வேண்டுமே. பரலோக கவனத்தை ஈர்க்க வேண்டுமே, அப்பாவும் கண்களில் கிருபை வேண்டுமே, எப்போதும் என் அருகில் நீர் வேண்டுமே, நீர் வேண்டும், நீர் வேண்டும், நீர் வேண்டுமே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென். வானாதி வானங்கள் கொள்ளாதவரே, வார்த்தையால் வர்ணிக்க கூடாதவரே, ஓயாமல் புகழ் நான் பாடுவேன், இன்றுமே என்றுமே என்றென்றுமே. நன்றி அப்பா. பரிசுத்த ஆவியானவரே, கடந்த 10 மாதங்கள் பரிசுத்த ஆவியானவராகிய தேற்றரவாளன், அடியாளின் குடும்பம், அண்ணன் குடும்பம், இங்கே வந்திருக்கிற ஒவ்வொருவர் குடும்பம்
அருமை தம்பி பிரின்ஸ் தம்பி குடும்பம் எல்லாரையும் ஆண்டவரே கிருபையாய் நீங்கள் காப்பாற்றி வந்தீங்களே, நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் சாமி. சகோதரர் பிரின்ஸுக்கு நீர் கொடுத்த நல்ல சுகத்திற்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் சாமி. மகனுக்கு ஜீவனை தந்ததும் அல்லாமல் தயவையும் நீர் பாராட்டினதற்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உடைய பராமரிப்பு அவர் ஆவியை காப்பாற்றினதற்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் சாமி. உடைய இன்னும் ஆண்டவரே உமக்காய் எழும்பி பிரகாசிக்க உடைய மகனை வல்லமையாய் எடுத்து உடைய கரத்தை எடுத்து பயன்படுத்தும். சரீரத்தில் நல்ல சுகத்தை கொடுப்பீராக. அவர் குடும்பத்தை கர்த்தர் காப்பாற்றுவீராக. இங்கு வந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தையும் சேனைகளை கர்த்தர் காப்பாற்றும்படியாய் நான் ஜெபிக்கிறேன் ஏசப்பா. யாக்கோவை பார்த்து சொன்னீரே, நான் உன்னோட கூட இருப்பேன், நீ போகிற வழியிலெல்லாம் உன்னை காப்பாற்றுவேன், உன்னை உன் தகப்பன் தேசத்துக்கு திரும்பி வர பண்ணுவேன், நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லைன்னு சொன்ன தகப்பன் ஆண்டவரே. தாவீது போன இடத்திலெல்லாம் கர்த்தர் அவனை காப்பாற்றினார். எங்கெல்லாம் உங்கள் பிள்ளைங்க பிரயாணப்பட்டு போகிறாங்களே ஏசப்பா, உடைய பிள்ளைகள் போகிற இடத்திலெல்லாம் உடைய பிள்ளைகளை காப்பாற்றுங்கப்பா. இன்று இந்த நாளிலே உடைய சமூகத்தில் வந்திருக்கிற ஒவ்வொரு தம்பி தங்கச்சி அண்ணன் அக்கா பெரியவர்கள் எல்லாரையும் உடைய சமூகத்தில் வைக்கிறேன் ஆண்டவரே. எல்லார் குடும்பத்தையும் கர்த்தர் கிருபையாய் காப்பாற்றுங்கப்பா. நாங்கள் நிர்மூலமாகாதிருக்கிறது உடைய கிருபையப்பா. உடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை ஆண்டவரே. ஆண்டவர் என்றென்றைக்கு கைவிட மாட்டார். அவர் சஞ்சலப்படுத்தினாலும் தமது மிகுந்த கிருபையின்படி காப்பாற்ற இறங்குகிற கர்த்தர். ஆண்டவரே, கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய திருமுகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையாய் இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய திருமுகத்தை உங்கள் மேல் பிரசன்னமாக்கி உங்களுக்கு சமாதானத்தை கட்டளையிட கடவர்னு உடைய ஊழியக்காரர்களும் சன்னிதானத்திலிருந்து ஆசீர்வதிக்கும் பொழுது நீங்கள் ஆசீர்வதிப்பேன்னு சொன்னீங்களே, இந்த வார்த்தைகளை சொல்லி உடைய ஊழியக்காரியாகிய சர்வ வளமையில தேவனுடைய ஊழியக்காரியாய் உடைய ஸ்தானாபதியாய் இருந்து உடைய பிள்ளைகளை நான் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் ஆசீர்வதிக்கிறேன். ஒவ்வொரு பிள்ளைகளையும் உடைய கரத்தை தொட்டு ஆசீர்வதிப்பீராக. இந்த மாதம் முழுவதையும் காப்பாற்றுனீங்கப்பா. வரப்போகிற புதிய மாதம் உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதமாக இருக்கட்டும். சகல கனமும் துதியும் மகிமையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். உடைய சமூகத்தில் வெறுமையாக்குகிறோம், தாழ்த்துகிறோம் ஐயா. நீர் பெருகவும் நாங்கள் செருகவும் வேண்டும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபித்து ஜெயமடிக்கிறோம் பிதாவே. ஆமென் ஆமென். வார்த்தைகளும் இதயத்தின் தியானமும் சமூகத்தில் புரியாய்ப்பதாக கத்துவணிப்பாராக. தேவ சமாந்தரை போய் வருவோம்.